வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன் டெட் எக்ஸாம் எழுதின அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் மனசுக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்குமே. டிஎன் டெட் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கா? இது உண்மையா? வதந்தியா? இந்த வீடியோவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்ப்போம். டிஎன் டெட்டுக்கு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக கட் ஆஃப் குறைஞ்சதுக்கான எந்த ஜிஓவுமே இதுவரைக்கும் வரல. ஓகேவா? தற்போதைய இருக்கிற குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் என்னன்னு வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக 60%, அதாவது 150க்கு 90 மதிப்பெண்ணாவது நீங்கள் எடுத்துருக்கணும். இதே இது நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி கேட்டகரினா 55% எடுத்துருக்கணும். எஸ்டி கேட்டகரி எடுத்திங்கன்னா 40% இருக்கும். பட் ஒரு முக்கியமான விஷயம், ஆசிரியர் சங்கம் மற்றும் தேர்வு எழுதின அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே கட் ஆஃபை 50% குறைக்க வேணும்னு அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா பாஸ் பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எண்ணிக்கையும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் கட் ஆஃப் ரிடக்ஷன் டிமாண்ட் வந்திருக்கு. ஓகேவா? இப்போது முக்கியமான ஒரு ட்ரூத் என்னென்னா, சோசியல் மீடியாவில் வர்ற கட் ஆஃப் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிற நியூஸு அஃபிஷியலாக போய். ஓகேவா? டிஆர்பி, டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அது ஃபைனல். அது வரைக்கும் இது ப்ரொபோசல் அண்ட் டிமாண்ட் மட்டுமே. ஓகேவா? டிஎன் டெட் எழுதின நண்பர்கள் கட் ஆஃப் குறையும்னு நம்பி ரிலாக்ஸ் ஆகாதீங்க. ஃபுல் ப்ரிப்பரேஷனை தொடருங்க. அஃபீஷியல் அப்டேட் வந்தால் நான் ஃபஸ்ட்டாக வீடியோ போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டிஎன் டெட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்டேட் மிஸ் ஆகாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.